குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்துட்டோம். செகண்ட் மேட்சை பார்க்க போகிறோம். எம்ஐ வெர்சஸ் சிஎஸ்கே. ஸோ எல் கிளாசிக்கோ மேட்சை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் சென்னை வச்சு செஞ்சுட்டாங்க எம்ஐயை. ஸோ அவங்க ஜெயிச்ச மேட்சஸில் இது ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெயினாக நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மேட்ச்சில் நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன வீடியோவை பாருங்கள், சில டிப்ஸ் கொடுத்துருப்பேன், அதை மறக்காமல் பார்த்துருங்க. வாங்க இன்றைக்கி மேட்சுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மேட்ச் வந்து 38வது மேட்ச். வாங்கடே ஸ்டேடியம் மும்பையில் நடக்கிற ஒரு மேட்ச். ஜென்ரலி இந்த கிரவுண்ட் வந்து ஹை ஸ்கோராக இருக்கிற ஒரு கிரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆஸ் பர் அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரெடிக்ஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி மும்பை இந்தியன்ஸில் விளையாட போகிற நல்ல பிளேயர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, ரைன் ரிங்கிள்டன், ரோஹித் சர்மா, வில் ஜாக்ஸ், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, மிச்சல் சாட்னர், ஜஸ்பிரீத் பும்ரா, விக்னேஷ் புதூர் ஆப்ஷனில் இருக்கலாம். அதனால் இந்த மாதிரி 8 பிளேயர் சொல்லிக்க, விக்னேஷ் புதூர் இம்பேக்டில் தள்ளி விட்டுருங்க. மீதி 7 பிளேயரை நீங்கள் எடுத்துக்கலாம். சிஎஸ்கே சைடில் பார்த்தோம் அப்படின்னா, மகேந்திர சிங் தோனி, திரிபாதி, தூபே, அஞ்சுல் கமோஜ், மதிசா பத்திரனா. ஸோ இவங்களாம் தான் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ காமன் பிளேயர்ஸ் இவங்க தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி மேட்ச் வின் பண்ண வாய்ப்புகள் யாருக்கு இருக்குன்னா, மும்பைக்கு அதிக சான்ஸ் இன்றைக்கி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து ஃபுல் டே யாருக்கு நல்லாயிருக்கும், ஃபர்ஸ்ட் ஆஃப், செகண்ட் ஆஃப், தேர்ட் ஆஃப் யாருக்கு நல்லா இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபுல் டே யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ரைன் ரிங்கிள்டன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, மிச்சல் சாட்னர், ஜஸ்பிரீத் பும்ரா, விக்னேஷ் புதூர் இவங்களுக்கெல்லாம் ஃபுல் டே நல்லா இருக்கு. ஆப்போசிட் சைடில் மகேந்திர சிங் தோனி, ராகுல் திரிபாதி, அஞ்சுல் கமோஜ் இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபுல் டே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப், செகண்ட் ஆஃப், தேர்ட் ஆஃப் பார்க்கலாம். டைமிங் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட டைம் வந்து 7:30 மணிலேருந்து 8:34 வரைக்கும், 8:34லேருந்து 10:34 வரைக்கும் ரெண்டாவது ஹாஃபும், 10:34க்கு மேலே 11:30 வரைக்கும் மேட்ச் முடிகிற வரைக்கும் தேர்டு ஹாஃப் அப்படிங்கிற டைமில் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் யாருக்கு இருக்குன்னு பார்க்கலாம். ரைன் ரிங்கிள்டன், ரோஹித் சர்மாவுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது ஃபஸ்ட்டு ஹாஃபு. ஸோ 2 பேர்னாலும் நல்லா விளையாட வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் திலக் வர்மா, நயம்தார், ஜஸ்பிரீத் பும்ரா, விக்னேஷ் புதூர் இவங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதே சிஎஸ்கே டீமில் பார்த்தீங்கன்னா, விஜய் சங்கருக்கு மட்டும் நல்லா இருக்குது. மதிசா பத்திரானாக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃபுங்கிறது மதிசா பத்திரானா போடுற டைம் கிடையாது. அதனால் நீங்கள் மதிசா பத்திரானா லிஸ்ட்டில் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. அடுத்தது செகண்ட் ஹாஃப் பார்த்தோம் அப்படின்னா, தீபக் சாகர், மும்பையில் தீபக் சாகருக்கு நல்லா இருக்குது. சிஎஸ்கேல கலீல் அகமதுக்கு நல்லா இருக்குது. செகண்ட் ஆஃப் கலீல் அகமதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது தேர்ட் ஆஃப் போகிறோம் அப்படின்னா, வில் ஜாக்ஸ், திலக் வர்மா, மும்பையில் வில் ஜாக்ஸ், திலக் வர்மாவை நீங்கள் எடுத்துக்கலாம். இதே வந்து சிஎஸ்கேல பார்த்தீங்கன்னா, ஜெமி ஓவர்டன், அஞ்சுல் கமோஜ் அவங்க 2 பேரை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு, சிஎஸ்கே செகண்ட் பவுலிங் பண்ணுச்சு அப்படின்னா மேட்ச் ஃப்ளோவில் அஞ்சுல் கமோஜ்க்கு ரொம்ப நல்லா இருக்கிற காரணத்தினால் அவர் டெத் ஓவர் நேற்று மாதிரி அபிஷ்கான் மாதிரி போட வந்து கம்மி சொற்ப ரன்கள் இருந்தால் அவர் நல்லா போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே, இந்த மேட்ச் ஃப்ளோவுக்கு போயிடலாம். நான் உங்களுக்கு சொல்கிறத வச்சு நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க. மும்பை ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவர் நல்லா டாமினேட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவர் எந்த டீம் டாமினேட் பண்ணுதோ செகண்ட் ஹாஃப் நேச்சுரலாகவே பாதி அந்த டீம் தான் டாமினேட் பண்ணும். அப்புறம் கடைசியில் முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த மேட்ச் வந்து செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் மாறலாம். பட் ஓவராலாக மும்பை தான் இன்றைக்கி ஃபுல் மேட்சுமே டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி மும்பை டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்து ஒரு மாதிரி ஈஸியாக ஃபினிஷ் பண்ணி ஒன் சைடாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. சிஎஸ்கே மேட்ச், மும்பை விசஸ் சிஎஸ்கே மேட்ச், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய மேட்ச் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் 3மே மும்பை தான். ஃபஸ்ட்டு நல்லா டாமினேட் பண்ணி மும்பை, அதுக்கப்புறம் கிராஜுவலாக அந்த மேட்ச்சை கொண்டு போய் அவங்க சைடில் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து கேப்டன்ஸ் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, மிச்சல் சாட்னர், ஜஸ்பிரீத் பும்ரா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், இல்லை திலக் வர்மா கூட போங்க. சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா அண்டு மிச்சல் சாட்னர். ஸோ இவங்களை வந்து நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் வச்சுக்கோங்க.
இன் மும்பை சைடு. அதே மாதிரி சிஎஸ்கே மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் தோனி, ராகுல் திரிபாதி, அஞ்சுல் கமோச்சு, இவங்க 3 பேரில் யாராவது கேப்டன் வைஸ் கேப்டனை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் என்னையோட டீம். ஸோ இதை பார்த்துக்கோங்க, இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த திருப்பி ஒரு தடவை மேட்ச் ஃப்ளோவை சொல்லிடுறேன். இந்த மேட்ச் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மும்பை நல்லா டாமினேட் பண்ணி அங்கேருந்து மேட்ச்சை செகண்ட் ஹாஃப் தேர்ட் ஹாஃபில் எடுத்துகிட்டு போய் அவங்களே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம 3 ஃபோல்டு அப்படிங்கிற 3 லக்னத்தை வச்சு 3 பார்ட்டாக பிரித்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னும் இதுக்குள்ளே பிரித்து 8 பார்ட்ஸை சொல்கிறதுக்கான அடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். அப்போ 2 ஹவர்ஸ்க்கு இவங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்கிறத விட அவங்களுக்கு இந்த பார்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும், பர்டிகுலராக ஒரு 40 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்க்கு இந்த டீம் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அது ரெடியான நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். பட் இப்போதைக்கு நீங்கள் இதுதான் டீம் காம்பினேஷன்ஸ், இன்றைக்கி நான் சொன்னதான் விஷயங்கள். ஸோ மும்பை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவங்க டாமினேட் பண்ணி இந்த மேட்ச் ஓவராலாக ஒன் சைடாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ ஹோப் யூ கேஸ் ஆர் டூயிங் குட். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டீம் எப்படி எடுக்கணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ வில் see you in another video guys. Thank you so much.